ஹாய் பேக் டு மினி vlogs. வர வர இந்த சென்னை கிளைமேட்டை சுத்தமாக ப்ரெடிக்டே பண்ண முடியல. பகலெல்லாம் உச்சி வெயில் கொளுத்துது. அப்படியே ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி பனி இருக்குமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் சம்மர் ஸ்டார்ட் ஆகி இது மட்டும் மாறவே இல்லை. ஸோ சம்மரில் இருக்கோமா வின்டரில் இருக்கோமான்ற கன்ஃபியூஷன்லேயே போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்தது. இந்த வீடியோட கிளாரிட்டிலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெளிச்சம் வந்துடும். இது மார்னிங் 7 o'clock. பட் ஸ்டில் எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட். ஸோ இன்றைக்கி என்னென்னா லன்ச் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ லன்ச்க்கு இன்றைக்கி சாம்பார், அதுக்கப்புறம் ப்ரான் தொக்கு தான் மெனு. ஸோ நேற்று சிவராத்திரி ஊரே சாமி கும்பிட்டு கண் முழிச்சிருப்பாங்க. பட் ஆனால் நாங்கள் ஆல்ரெடி பயங்கர சிக்கு. ஸோ அதனால் நான்வெஜ்லாம் எடுக்காமல் இருக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு நேற்றே நாங்கள் நான்வெஜ் எடுத்தோம். ஸோ ப்ரான் தான் எடுத்திருந்தோம். அது கொஞ்சம் நிறைய இருந்ததுனால கொஞ்சம் எடுத்து நான் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ப்ரான் பேலன்ஸ் இருந்த ப்ரானை தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு சாம்பார் வச்சாச்சு. ஸோ கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு சாம்பார். அதுக்கப்புறம் மாடிக்கு தான் போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதனால் காலையிலே டீலாம் போட்டுட்டு மாடிக்கு போயிட்டேன். ஒய் பிகாஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மினி vlogல ஷேர் பண்ணியிருப்பேன். நான் தக்காளி செடி ஒன்று வளர்த்துட்ருக்கேன்ட்டு. அது எப்படின்னா இந்த சம்மர் டைமில் வின்டர் டைமில் நான் கொஞ்சம் காய் வேஸ்டெல்லாம் சும்மா பக்கெட்டில் போட்டிருந்தேன். ஆல்ரெடி அதில் செம்மண் போட்டு வச்சுருந்தோம். பட் ஒரு செடி போட்டோம் வளரல. அதனால் அந்த மண்ணை பதப்படுத்தலான்னு சொல்லிட்டு நிறைய இந்த காய் வேஸ்ட்டு, அப்புறம் நான்வெஜ் க்ளீன் பண்ண வாட்டர் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி செடி முளைச்சிருந்தது. அப்புறம் நிறைய பூ விட்டுருந்தது. அதுதான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதில் தக்காளியும் முளைச்சி ஒரு மோர் தேன் 20 தக்காளிஸ் கிட்ட வந்திருக்கும். பட் ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் எல்லாத்தையும் பறித்து நிறைய செடியை உடச்சி ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டான். எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் நான் மாடிக்கே போக முடியல. நானும் சிக்காயிட்டு ஒரு 2 வீக்ஸ் அம்மா வீட்டிலே இருந்தேன். ஸோ தண்ணியை அதுக்கு ஊற்ற முடியல. அங்கேயும் யாரும் ஊற்றல போல். ஸோ கொஞ்சம் வாடி போயிருந்தது. அதுக்கப்புறம் நான் பேக் டு ஹோம் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் எதாச்சும் மாடிக்கு போகிறேன். பார்த்தா நிறைய காய் விட்டுருந்தது. எனக்கு பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் வாடி போனதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெய்லி மார்னிங் இதுக்கு தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அகெயின் இந்த காய் வேஸ்ட்லாம் போட்டிருக்கேன். ஹோப் இது பழுத்துச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.